வெல்கம் டு வாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லாமஸ் தியரத்தை யூஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் அடிக்கடி யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ங்கிறதுனால வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதில் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பெரிய வீடியோ அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பார்ட் 2 அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிடிஎஃப் ஃபைல் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைல் கூகுள் டிரைவ் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைலில் நான் நீட்டாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோ கிளாரிட்டியாக இல்லை அப்படிங்கிறவங்க அந்த பிடிஎஃப்பை பார்த்து நீங்கள் படிச்சுக்கிடலாம். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோவுக்கு போகலாம். நம்ம இன்றைக்கி லாமஸ் தியரம் ரிலேட்டடான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சம் பார்க்க போகிறோம். இது எம்எஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸில் 8 மார்க்லாம் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் கூட. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஓகே, கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதான் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவில். மற்றபடி ரொம்ப ட்ரிக்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது. ABC இஸ் அ கிவன் ட்ரையாங்கிள். அப்போ ABC அப்படின்னு சொல்லி ஒரு கிவன் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. ஃபோர்ஸஸ் PQ ஆர் ஆக்டிங் அலாங் த லைன்ஸ் OA OB OC ஆர் இன் யூக்லிபிரியம். அப்போ ஓங்கிறது ஒரு பாயிண்டாக இருக்குது. அந்த ஓவில் இருந்து ஏக்கு பிக்கு சிக்கு போகிற அந்த 3 லைனில் PQR அப்படிங்கிற ஒரு 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது 3 ஆக்ட் ஆகி அதை நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிளை எப்படி வச்சிருக்கு, யூக்லிபிரியமாக வச்சிருக்கு. ஓகேவா, யூக்லிபிரியம்னா இப்படி சமநிலையில் வச்சிருக்கு. ப்ரூவ் தட். ஓகே, ப்ரூவ் தட்னு சொல்லி ஒரு 4 சப்டிவிஷன்ஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 4 டிவிஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. P/Q/R ஈக்குவல் டு சம் இந்த வேல்யூ எப்போ அப்படின்னா இஃப் ஓங்கிறது சர்க்கம் சென்டராக இருக்கணுமா. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு நிறைய சென்டர்ஸ் உண்டு. ஸோ நம்ம எப்படி கொண்டு வரோங்கிறத பொறுத்து தான். ஸோ இப்போ ஓங்கிறத நம்ம சர்க்கம் சென்டராக மென்ஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த ரிசல்ட்டை கொண்டு வரணுமா. ஸோ அதே தான் நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள். ஓங்கிறத இன்சென்டராக கொண்டு வந்துக்கிட்டோம், இன்சென்டராக மென்ஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரிசல்ட்டு கொண்டு வரணுமா. ஸோ ரிசல்ட்டெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிறதுனால நான் சொல்லலை, இந்த ரிசல்ட்டு கொண்டு வரணுமா. ஓகேவா. ஸோ இந்த ஓங்கிறது என்னது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஏதோ ஒரு சென்டர், அந்த சென்டருக்கு வேறு நேமு, அந்த சென்டர் எப்படி கிடைக்குங்கிறதுலாம் இதுக்கடுத்து உள்ளதில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகேவா. ஸோ அப்போ ஓங்கிறது சர்க்கம் சென்டராக இருந்தால் இந்த ரிசல்ட்டு, ஓங்கிறது இன்சென்டராக இருந்தால் இந்த ரிசல்ட்டு. அதே மாதிரி ஓங்கிறது எனக்கு இப்போ என்னது, ஓங்கிறது எனக்கு ஆர்த்தோ சென்டராக இருந்தால் இந்த ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வரணுமா. ஓங்கிறது எனக்கு ஆர்த்தோ சென்டராக இருந்தால் P/Q/R ஈக்குவல் டு A/B/Cன்னு சொல்லி கொண்டு வரணும். அதே மாதிரி ஓங்கிறது சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ரிசல்ட்டு சொல்லி கொண்டு வரணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, கணக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதில் ஏதோ ஒரு இடத்துல ஓங்கிறது ஏதோ ஒரு சென்டர்னு தெரிஞ்சுக்கிட்டு அது இன்சென்டராக இருக்கலாம், ஆர்த்தோ சென்டராக இருக்கலாம். அது வந்து ஒவ்வொரு சப்டிவிஷன்லேயும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் லாமஸ் தியரம் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். எப்படி நம்மளுக்கு கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரையாங்கிளில் ஒரு பாயிண்ட் ஓங்கிறது ஏதோ ஒரு சென்டராக இருக்குது. ஓகேவா, என்ன சென்டருங்கிறது நம்ம அதுக்கடுத்து உள்ளதில் பார்க்கலாம். ஏதோ ஒரு சென்டராக இருக்குது, அந்த சென்டராக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருந்தாங்க, OAல Pங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, OBல Qங்கிறது ஆக்ட் ஆகுது, OCல Rங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இவ்வளோ ஹானம் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க கணக்கில். ஸோ அவ்வளோ ஹானத்தையும் நான் அப்படியே ஒரு படமாக வரைஞ்சிக்கிட்டேன். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன், ஓங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுலேருந்து 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது தான் வரைஞ்சிக்கிட்டேன். ஓகே, நம்மளுக்கு லாமஸ் தியரம் என்ன சொல்லுது, லாமஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இஃப் 3 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் ஆர் இன் யூக்லிபிரியமாக இருந்துச்சுன்னா அதாவது ஒவ்வொரு ஃபோர்ஸையும் ப்ரொபோர்ஷனல் டு த சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ அப்படி சொல்லலாமா. ஸோ அப்போது நம்ம லாமஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு புள்ளியில் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா அது யூக்லிபிரியமாகவும் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஃபோர்ஸையும் மற்ற 2 ஃபோர்ஸுக்குள்ளே சைன் ஆங்கிளோட ப்ரொபோர்ஷனாக நம்ம எழுதிக்கலாம் அப்படி சொல்லியிருக்கு லாமஸ் தியரம். ஸோ இந்த ஓங்கிற பாயிண்டில் பாருங்கள், எனக்கு Pங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, Qங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, Rங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்லேயே எனக்கு 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. தென் எனக்கு இது வந்து யூக்லிபிரியமாகவும் இருக்குது. ஸோ நான் அந்த ஓங்கிற பாயிண்டில் லாமஸ் தியரத்தை அப்ளை பண்ணுதேன். ஸோ பை லாமஸ் தியரம் எந்த பாயிண்டில், ஓங்கிற பாயிண்டில் லாமஸ் தியரத்தை அப்ளை பண்ணியிருக்கேன். லாமஸ் தியரம் படி ஒவ்வொரு ஃபோர்ஸும் மற்ற 2 ஃபோர்ஸுக்கு இடைப்பட்ட சைன் ஆங்கிளுக்கு எப்படி இருக்கும், ப்ரொபோர்ஷனாக இருக்குன்னு முடிச்சிருக்கோமா. ஸோ அப்போ P பை சைன் ஆஃப் ஆங்கிள் BOC அப்படிங்கிறது எழுதியாச்சு. அடுத்தது Q பை சைன் ஆஃப் ஆங்கிள் BOR அப்படிங்கிறது எழுதியாச்சு. சாரி, சைன் ஆஃப் ஆங்கிள் CO. P பை சைன் ஆஃப் ஆங்கிள் இந்த ஆங்கிள்லாம் என்ன எழுதலாம், BOCன்னு எழுதலாம். ஸோ எழுதியாச்சு.
அதே மாதிரி Q இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டேன், இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் அதர் டூ ஃபோர்ஸஸ்க்குள்ள இந்த இது அப்போ என்னது AOC எழுதலாம் அல்லது COE எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்க, ஆறுங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதர் டூ ஃபோர்ஸஸ்க்குள்ள சைன் ஆங்கிள், அப்போ இந்த ஆங்கிள்னா அப்போ என்ன வரும் BOA. ஸோ அதை நான் எழுதிக்கிட்டேன். ஓகேவா, அப்போ லாமஸ் தியரத்தை அப்ளை பண்ணி நான் இதை கொண்டு வந்துட்டேன். இப்போது நான் ஒவ்வொரு இதுலேயும் அந்த சென்டர்ஸ் மாறும் போது எனக்கு வேல்யூஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓங்கிறது சர்க்கம் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க. வாட் இஸ் த மீன் ஆஃப் சர்க்கம் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள்? அப்போ சர்க்கம் சென்டருக்குள்ள ட்ரையாங்கிள்லாம் மீனிங் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். தெரியலாட்டியும் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஓகே, சர்க்கம் சென்டருங்கிறது ஃபஸ்ட்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நான் இதில் உங்களுக்கு அழகாக நீட்டாக எக்ஸாமுக்கு வரைகிற மாதிரியான ஒரு படம் வரைஞ்சி வச்சுருக்கேன். பட் சர்க்கம் சென்டர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட போகிறோம். அந்த ட்ரையாங்கிள்குள்ள ஒவ்வொரு சைடுக்கும், இப்போ எக்ஸாம்பிள் இந்த ட்ரையாங்கிளை நான் ABCன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு சைடுக்கும் நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைய போகிறேன். ஸோ இந்த BCங்கிறதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையலாமா? பெர்பெண்டிகுலராக ஒரு இடத்துல மைய குத்து கோடு அப்படிம்போம். ஓகேவா, இது வந்து எனக்கு மிட் பாயிண்ட்லேயும் பிரிக்கணும், பெர்பெண்டிகுலராகவும் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இந்த லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரையலாமா? இந்த ACங்கிறதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சிருக்கேன், அதுமாதிரி இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது மூணுமே எனக்கு ஒரு இடத்துல கட் ஆகுதா? அதாவது இந்த சைடுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர், இந்த சைடுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர், இந்த சைடுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர், அதாவது மைய குத்து கோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணையுமே நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா அந்த மூணுமே நம்மளுக்கு ஒரு இடத்துல மீட் ஆகும், ட்ரையாங்கிள்குள்ள உள்ள ஒரு இடத்துல மீட் ஆகும். ஸோ அந்த மீட் ஆகிற பாயிண்டில் இருந்து நம்ம ஒரு இது எடுத்தோம் அப்படின்னா இப்படி ஒரு சர்க்கிள் எனக்கு கிடைக்கும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஸோ அப்போ நான் இந்த இன்சென்டர் ஆஃப் த சர்க்கம் சென்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சுட்டா? சர்க்கம் சென்டர் இந்த இதை நான் ஓன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஓவை தான் நம்ம சர்க்கம் சென்டர் அப்படி சொல்லி சொல்லுவோம். இந்த வெளியே ஒரு சர்க்கிள் இருக்கா, இது பேர் சர்க்கம் சர்க்கிள். ஓகே, இப்போ இதில் இருந்து இந்த இது வரைக்கும் இந்த இருக்கா, இல்லாட்டி இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கா, இல்லை இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கா, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்க்கம் ரேடியஸ் அப்படி சொல்லி சொல்லுவோம். சர்க்கம் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சர்க்கிளை சர்க்கம் சர்க்கிள்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து இந்த நடுசில் உள்ள அந்த சென்டர் இந்த ஓவை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்க்கம் சென்டர் சொல்லி சொல்லுவோம். ஸோ சர்க்கம் சென்டர் எப்படி கிடைக்கி அப்படிங்கிறது இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சொன்னேன். இதனால் நம்மளுக்கு இந்த சம்முக்கும் இதுக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது. ஸோ எப்படி இது கிடச்சிருக்கு, சர்க்கம் சென்டர்னா என்ன அப்படிங்கிறது இதுக்கடுத்து உங்களுக்கு நாளை பின்னா ஏதோ ஒரு எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். லோயர் கிளாஸ்லேயே நம்ம படித்தது தான், ஸோ மறந்துருப்பீங்க, அதனால சொன்னேன். ஓகேவா, ஸோ நான் சர்க்கம் சென்டருங்கிறத நான் இதில் இப்போ எழுதிக்கிட்டேன். சர்க்கம் சென்டருங்கிறதுக்கு அந்த சர்க்கம் சென்டர் இதில் ஓங்கிறது என்ன அப்படின்னா சர்க்கம் சென்டர். ஸோ நம்ம எப்போ உள்ள மாதிரி தான் ஓலேருந்து OAக்கு Pங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, Qங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, Rங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, இன்னொன்று நம்ம எப்போவுமே ஒரு பேசிக் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள லென்த்து ஏன்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம். எப்படி நான் எடுக்குன்னு பாருங்கள். ஏக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஏங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு ஏங்கிற வெர்டிசஸ்க்கு ஆப்போசிட்டில் உள்ள அந்த சைடை ஏன்னு எடுத்துக்கிடுவேன். அதுமாதிரி Bங்கிறதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது ஸ்மால் b, அதேமாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது ஸ்மால் c. இது வந்து லென்த்தை குறிக்கும். ஓகேவா, இந்த ABC அப்படிங்கிறதுலாம் எதை குறிக்கும் அப்படின்னா லென்த்தை குறிக்கி. ஏன் அப்படின்னா இதுக்கடுத்து நான் சம்மில் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சர்க்கம் சென்டராக இருக்குது, அதாவது ஒரு சர்க்கம் சென்டர் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி உண்டு. அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் டிஸ்பிளேயில் ஒரு இப்போ ஃபோட்டோ காமிச்சு அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது அந்த படத்தில் உங்களுக்கு சர்க்கம் சென்டர்னா என்ன, அதுக்குள்ளே சர்க்கம் சென்டருக்குள்ளே அதர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு இந்த சம்மில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்னென்னா கீழே பாருங்கள், லாஸ்ட் லைனில் இருக்குது பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸில் லாஸ்ட்டாக ரெண்டாவதாக ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கா, அதை தான் நம்ம இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தையும் பாருங்கள், இந்த படத்தையும் இந்த ப்ராப்பர்ட்டியும் வச்சு பாருங்கள், உங்களுக்கு இந்த சம்முக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் APC ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆங்கிள் ஆஃப் ABCன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதான் நம்மளுக்கு இந்த சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சர்க்கம் சென்டர் இந்த சப்டிவிஷன் 1ல் உள்ள அந்த ப்ராப்ளத்தில் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த செகண்ட் பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நடுசில் உங்களுக்கு அந்த ஓங்கிற பாயிண்ட் இருக்குது. அந்த ஓங்கிறதுல உள்ள அந்த ஆங்கிள் வந்து எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள், டீட்டா ப்ளஸ் டீட்டா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அந்த ஓங்கிறதுல உள்ள ஆங்கிள் எனக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்ம அழகாக என்ன சொல்லிடலாம், 2 டீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அதுக்கு நேராக அந்த மேலே உள்ள ஆங்கிளை பாருங்கள் என்னென்னு இருக்குது, டீட்டான்னு இருக்குது. ஸோ அப்போ அந்த முக்கோணத்தோட அந்த மேலே உள்ள அந்த ஆங்கிள் டீட்டாவாக இருந்துச்சுன்னா அந்த சென்டரில் அதே மாதிரி ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுமா, அது என்னவாக இருக்கும், 2 இன்ட்டு அந்த மேலே உள்ள ஆங்கிளாக இருக்கும். அதை தான் இதில் 2 டீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டீட்டா ப்ளஸ் டீட்டான்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 டீட்டான்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோமா, ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியும் இது இந்த ப்ராப்பர்ட்டி தான் இதில் ஒரு சம் மாதிரி நான் சொல்லியிருக்கேன். டீட்டாவாக இருந்துச்சுன்னா இங்கே 2 டீட்டாவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ தான் ஒரு சர்க்கம் சென்டருக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி படி என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே என்ன ஆங்கிளாக இருக்கும் அப்படின்னா இந்த ஆங்கிளோட டபுள் மடங்காக இருக்கும் அப்படி சொல்லியிருக்கு. ஓகேவா, இங்கே என்ன ஆங்கிள் இருக்குன்னா இதோட டபுள் மடங்காக இருக்கும்.
சிமிலர்லி இப்போ இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அது இதோட டபுள் மடங்காக இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு இதோட டபுள் மடங்காக இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படின்னா இந்த ஆங்கிளோட டபுள் மடங்காக இருக்கும். அதை தான் இப்போ நம்ம சொன்ன ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். நான் சும்மா அந்த சம்முக்காண்டி இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி உங்களுக்காண்டி இந்த ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குறேன். ஓகேவா, ஓகே. அப்போ பிஓசி இந்த ஆங்கிள் என்ன சொல்லலாம், பிஓசிங்கிறலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஏன் எனக்கு இந்த ஆங்கிள் தேவைப்படுது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எழும்பலாம். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ஆங்கிள்லாம் ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு இதைத்தான் நான் லாமஸ் தியரத்தை அப்ளை பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த ஆங்கிள்ஸ்லாம் தேவைப்படுது. அதனால தான் நான் இந்த ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த 3 ஆங்கிளுமே எனக்கு எல்லா கணக்குலையும் தேவைப்படும். ஸோ அதனால தான் நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு மெத்தட்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, ஓகே. இப்போ நான் ஆங்கிள் பிஓசிங்கிறது எனக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ ஆங்கிள் பிஓசி ஈக்குவல் டு நம்மளோட இப்போ தான் ஃபார்முலா பார்த்துட்டு வந்திருக்கோம். என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம், 2 × ஏபிசி. கரெக்டாக, இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு 2 × இந்த ஃபுல் ஆங்கிள். அப்போ இது என்ன சொல்லிடலாம், பிஓசி ஈக்குவல் டு 2 × பிஏசின்னு சொல்லிடலாமா. ஓகே, இந்த பிஏசி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்களால இந்த ஆங்கிளை மொத்தமாகவே நான் ஏங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ 2A அப்படின்னு எடுத்திருக்கேன். சிமிலர்லி இப்போ ஏஓசிங்கிறதுக்கும் ஏஓபிங்கிறதுக்கும் நான் சொன்ன மாதிரி எழுதிடலாமா. ஏஓசிங்கிறது என்னென்னா எழுது ஏஓசி இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு 2 × இந்த ஆங்கிள், அப்போ 2B. அதேமாதிரி ஏஓபி அப்போ இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு 2 × இந்த ஆங்கிள் 2C. கான்செப்ட் புரிஞ்சுட்டா நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் இப்போ எனக்கு என்ன வேல்யூலாம் இருக்குது, பிஓசி வேல்யூ இருக்குது, ஏஓசி வேல்யூ இருக்குது, ஏஓபி வேல்யூ இருக்குது. இந்த 3 வேல்யூமே நான் எதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம லாமஸ் தியரம் சொல்லி ஈக்குவேஷன் 1 சொல்லி ஒன்று எடுத்து வச்சிருக்கோமா. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், b/sin பிஓசிங்கிறது என்னவா இருந்துச்சு, 2A இருந்துச்சா. ஸோ அப்போ p/2A, q/2b, r/2c அப்படின்னு சொல்லி எனக்கு கிடச்சிருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா உங்களுக்கு, p/2A, q/2b, r/2cன்னு கிடச்சிருக்கும். ஓகே, நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா sin 2θ = 2 sin θ × cos θ அப்படின்னு சொல்லிங்கிற ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படித்து வச்சுருக்கோம் சின்ன கிளாஸ்லேயே. ஸோ sin 2θ = 2 × sin θ cos θ அதை அப்ளை பண்ணேன் அப்படின்னா p × 2 sin A cos A வரும். அதேமாதிரி q × 2 sin B sin cos Bன்னு வரும். அதேமாதிரி ஆருக்கும் அதே மாதிரி வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா தெரியணும். இதில் எனக்கு sin B and sin cos B, sin A cos Aலாம் வருதா. ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போ அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு வரலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது அந்த ரிசல்ட்டும் நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் ஏற்கனவே உள்ள ஒரு ரிசல்ட்டு தான். அதாவது என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1/2 × AB sin A, 1/2 × AB sin C அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ரிசல்ட்டு தான். ஸோ அதை நான் இதில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், sin C அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 2 × ஏரியா பை ஏபிங்கிறது கிடைக்கும். இதே மாதிரி sin Aங்கிறது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 2 × ஏரியா பை பிசின்னு கிடைக்கும். sin Bங்கிறத கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும், 2 × ஏரியா பை ஏசி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதான் இந்த ப்ராப்ளத்தில் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி cos A cos B cos C அந்த 3க்குள்ள வேல்யூ தெரியணும். ஸோ அதுவும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இது நம்ம ஏற்கனவே முந்தின வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். லாமஸ் தியரத்திலே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லேயே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கல. ஸோ இந்த அதாவது sin A sin B sin Cக்குள்ள வேல்யூவும் cos A cos B cos Cக்குள்ள வேல்யூவும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த தியரத்தில் நம்ம முக்கியமாக ஒரு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம cos A cos B sin A sin B sin Cக்கெலாம் ஃபார்முலா பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதுபடி cos A = என்ன இருக்கும், b² + c² - a² / 2bcன்னு இருக்குமா. அண்ட் sin A = என்ன இருக்கும், 2 × ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ நான் அப்படி ஏரியான்னு எழுதிட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக அப்படி டெல்டா அப்படிங்கிற மாதிரி போட்டுட்ருக்கேன். ஓகேவா, டெல்டாங்கிற மாதிரி போட்டுட்ருக்கேன். வேறு டெல்டா இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா, 2 delta b/bc அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 sin A cos Aங்கிறது கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு கீழே இந்த வேல்யூ போட வேண்டி இருக்கா. ஸோ 2 sin A cos Aங்கிறது கண்டுபிடிக்க போகிறேன். 2 × sin Aக்குள்ள வேல்யூ இந்த இருக்குது அதை போட்டிருக்கேன், cos Aக்குள்ள வேல்யூ இந்த இருக்குது அதை போட்டிருக்கேன். ஸோ இங்கே உள்ள 2வும் இந்த உள்ள 2வும் கேன்சல் ஆகிட்டு, ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிட்டு மீதி உள்ள வேல்யூலாம் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் எனக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா cos A 2 cos A cos Bயும் இருந்திருக்கும், 2 sin A cos Cயும் இருந்திருக்கும், sin C cos Cயும் இருந்திருக்கும். ஸோ அதை அப்படி எழுதிக்கிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு எனக்கு சிமிலர்லி போட்டு பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 3 வேல்யூமே எழுதி, அதாவது sin A வேல்யூ, sin B வேல்யூ, sin C வேல்யூ, அதே மாதிரி cos A வேல்யூ, cos B வேல்யூ, cos C வேல்யூ 3யுமே நீங்கள் எழுதி நான் இப்படி கொண்டு வந்திருக்கேனா, 2 sin A cos Cங்கிறது கொண்டு வந்திருக்கேனா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், 2 sin B cos B,
2 sin c cos c அப்படிங்கிறத தனித்தனியாக கண்டுபிடிச்சு இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரலாம். ஒருவேளை எனக்கு இதில் இருந்து நான் சிமிலர்லி போட்டு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னா நீங்கள் சிமிலர்லி போட்டுக்கிடலாம். ஓகே, இப்போ எனக்கு தேவையான எல்லா வேல்யூஸும் கிடச்சிட்டு இதில் போடக்கூடிய கீழே போடக்கூடிய எனக்கு 3 வேல்யூமே எனக்கு கிடச்சிட்டு. ஸோ இந்த மூணு வேல்யூமே எதில் கொண்டு போய் போட போகிறேன்? ஈக்குவேஷன் 2ல் போட போகிறேன். புட் above values in equation 2. ஸோ ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் போடலாமா? ஈக்குவேஷன் 2ல் போட்டால் என்ன வரும்? p/2 டெல்டா சம் வேல்யூ q by அந்த வேல்யூ r by இந்த வேல்யூ. ஸோ கீழே பகுதிக்கு கீழே இது வந்து கீழே இருக்கா? ஸோ இது தலைகீழாக போகும், மல்டிப்ளாக போகுமா? ஸோ மல்டிப்ளாக போகும்போது இந்த b² c²ங்கிறது மேலே போயிடும். ஸோ b² c² மேலே போயிருக்கு. அதேமாதிரி c² a²ங்கிறது மேலே போகும், a² b²ங்கிறது மேலே போகும். ஸோ மேலே போயிட்டு இப்போ என்ன பண்ணிடலாம்? அந்த 2 டெல்டா அப்படிங்கிறது எல்லா இதுலேயுமே எனக்கு எங்கே இருக்குது? காமனாக இருக்கா? ஸோ இது அப்படியே நம்ம அடி கொடுத்துடலாம். 2 டெல்டா அப்படிங்கிறது எல்லா இதுலேயும் காமனாக இருக்கிறதுனால இது அப்படியே அடி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷனை, அதாவது இந்த ஃபுல் இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா a² b² c² டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும்? எனக்கு b² c² b பை என்ன வந்திருக்கும்? a² b² c² இன்ட்டு b² ப்ளஸ் c² மைனஸ் a² வந்திருக்குமா? ஸோ இந்த b² c² இந்த b² c² கேன்சல் ஆகி எனக்கு என்ன இருக்கும்? b/a² இன்ட்டு b² ப்ளஸ் c² மைனஸ் a² இருக்கும். இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே a² b² c² டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தேவையான ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ணியாச்சு. இங்கே நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய இடம் என்னெல்லாம் அப்படின்னா இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் இந்த இடத்துல இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பம். ஸோ இந்த இடத்துல நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பிக்சர் வைஸாகவும் சொல்லியிருக்கேன், நானும் தனிப்பட்டவும் சொல்லியிருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு என்னென்னா இந்த இடத்துலையும் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த வேல்யூவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வேல்யூ. ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் தான். பட் இது நம்ம எல்லாத்துக்குமே ஏற்கனவே ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஈஸியான ஃபார்முலாங்கிறதுனால அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். பட் இது நம்மளுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மற்றபடி இதுலேயும் அதேமாதிரி கடைசியாக என்ன பண்ணணும்? a² b² c²ங்கிறதால டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இது அவ்வளோதான். ஒரு டிவிஷன் நம்ம முடிச்சாச்சு. ப்ரூஃப் பண்ணக்கூடிய ரிசல்ட் பாருங்கள், இதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியிருக்கு. b/q/r சம் வேல்யூ, இந்த வேல்யூ தான் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நான் ப்ரூஃப் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அப்போ எனக்கு இதோட முடிஞ்சிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓங்கிறது ஆர்த்தோ சென்டராக இருந்துச்சு, சாரி ஓங்கிறது இன்சென்டராக இருந்துச்சு அப்படின்னா என்ன? இன்சென்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சென்டர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்சென்டர் அப்படின்னா இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம், இன்சென்டர் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இன்சென்டருங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஓகே, இப்போ இன்சென்டருங்கிறது எப்படி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இதில் தேவையில்லை. பட் எப்படி கிடச்சிருக்குங்கிறது சொன்னால் தான் உங்களுக்கு இது புரியும். ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு எத்தனை புள்ளிகள் இருக்குமோ, எத்தனை முனைகள் இருக்கும்? 3 முனைகள் இருக்கும். கரெக்டாக? அதாவது 3 வெர்டிசஸ் இருக்குமா? ஸோ அந்த 3 வெர்டிசஸில் இருந்தும் ஒரு பைசெக்டார் வரைய போகிறேன். பைசெக்டார் அப்படின்னா அதை வந்து 2 பாகமாக பிரிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து எனக்கு 60 டிகிரி இருக்குன்னா அதை 30-30ன்னு பிரிக்க மாதிரி ஒரு கோடு. ஸோ அங்கே ஒரு பைசெக்டார் வரைய போகிறேன். அதேமாதிரி பியில் இருந்து எனக்கு ஒரு பைசெக்டார் வரைய போகிறேன். அந்த கோணத்தை 2ஆக பிரிக்கக்கூடியது தான் பைசெக்டார் அப்படிம்போம். ஸோ அப்படி ஒரு கோடு வரைய போகிறேன். அதுமாதிரி சிங்கிற ஆங்கிளில் இருந்து ஒரு பைசெக்டார் வரைய போகிறேன். ஸோ இந்த 3 பைசெக்டார் இப்படி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? அந்த 3 பைசெக்டாரும் கட் பண்ணது ஒரு பாயிண்ட் இருக்கும் தெரியுமா? இது என்ன பண்ணும்? இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஒவ்வொரு புள்ளியில் இருந்தும் நம்ம ஒரு பைசெக்டார் வரைஞ்சோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆங்கிளில் இருந்தும் ஒரு பைசெக்டார் வரைஞ்சோம் அப்படின்னா, பைசெக்டார் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த பைசெக்டார் லைன்ஸ்லாம் சேர்ந்து கட் பண்ணுற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த சேர்ந்து கட் பண்ணுற இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த சென்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா ஒரு ரேடியஸ், அதாவது இந்த ரேடியஸ் எடுத்துக்கிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா 3 இதுலேயும் டச் ஆகி போகும். ஸோ அதான் இந்த படத்தை நான் அப்படி மாற்றிட்டு இருக்கேன். ஸோ பைசெக்டார் அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த ஆங்கிளை 2ஆக பிரிக்கும். இப்போ இந்த ஆங்கிள் 60ன்னு இருந்துச்சுன்னா இது 30-30ன்னு பிரிக்கும். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஸோ இதான் பைசெக்டார் அப்படின்னா. ஸோ பைசெக்டார்ஸ்லாம் கட் பண்ணுற பாயிண்ட் தான் என்னது? நம்மளுக்கு இன்சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ அதை நான் அப்படியே நீட்டாக வரைஞ்சிருக்கேன். இதெல்லாம் நான் என்னங்கிறது மீனிங் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீட்டாக படமாக வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஏபிசி அப்படின்னு ட்ரையாங்கிள் இருக்குது. நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி தான் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இது ஓங்கிறது என்னது? இன்சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருக்குது. ஓகே, பைசெக்டார்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? இது ஃபுல் ஆங்கிள் ஏன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இது என்னவாக இருக்கும்? இந்த ஆங்கிள் a/2 இருக்கும். இந்த ஆங்கிள் அதே மாதிரி a/2 இருக்கும். ஃபுல் ஆங்கிள் a இருக்கும். அதே மாதிரி இது b/2 இருக்கும். இதுவும் b/2 இருக்கும். இது c/2 இருக்கும். இது c/2 இருக்கும். ஏன்னா இது பைசெக்ட் பண்ணுது, இதை 2ஆக பிரிக்குது. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த ஓபிங்கிற லைனு என்ன செய்யுது அப்படின்னா பியை பைசெக்ட் பண்ணுது. இந்த ஓசிங்கிற லைனு எனக்கு என்ன பண்ணுது? சியை பைசெக்ட் பண்ணுது. ஸோ ஓஏங்கிற லைன் எனக்கு என்ன பண்ணுது? இந்த ஏஏ எனக்கு பைசெக்ட் பண்ணுது. ஓகேவா? அப்போ ஓபி அண்ட் ஓசி ஆர் த பைசெக்டார்ஸ் ஆஃப் ஆங்கிள் பி அண்ட் சி.
ஸோ ஆங்கிள் பியோட பைசெக்டாருங்கிறது இந்த லைனு, ஆங்கிள் சியோட பைசெக்டாருங்கிறது இந்த லைன் அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். பைசெக்டாருங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்கேன், சமமாக பிரிக்கக்கூடியது அப்படின்ட்டு. ஸோ இப்போ எனக்கு எப்போ மாதிரி கணக்கில் எனக்கு என்ன தேவைப்படுது, லாமஸ் தியரத்தில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவைப்படுது, ஆங்கிள் பிஓசிங்கிறது தேவைப்படுது. கரெக்டாக ஆங்கிள் பிஓசி வேணும், ஆங்கிள் சிஓஏ வேணும், ஆங்கிள் ஏஓபி வேணும். இந்த சம் எல்லாமே நம்ம பிஓசிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற 2 ஆங்கிளும் சிமிலர்லி போட்டு எழுதிடலாம். ஸோ நான் பிஓசிங்கிறது மட்டும் கண்டுபிடிக்கேன். எப்படி கண்டுபிடிக்கேன்னு பாருங்க. பிஓசிங்கிறது எனக்கு தேவைப்படுது. ஸோ பிஓசிங்கிறது எனக்கு என்ன ஆங்கிள், இந்த ஆங்கிள். கரெக்டாக பிஓசிங்கிறது எனக்கு இந்த ஆங்கிள் தேவை. பிஓசிங்கிறது எனக்கு இந்த ஆங்கிள் எனக்கு தேவை. ஸோ இது எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கிளும் எனக்கு தெரியுது, இந்த ஆங்கிளும் தெரியுது. இந்த ஆங்கிள் என்னது எனக்கு b/2, இந்த ஆங்கிள் என்னது எனக்கு c/2. இந்த ஆங்கிள் தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களின் கூடுதல் என்னது, இந்த சம் ஆஃப் த 3 angles ஈக்குவல் டு 180 சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களின் கூடுதல் 180பா. அந்த 180ல் இந்த ஆங்கிள் எனக்கு என்னதுன்னு தெரிஞ்சுட்டு b/2ன்னு தெரிஞ்சுட்டு, ஸோ இந்த ஆங்கிள் என்ன தெரிஞ்சுட்டு c/2ன்னு தெரிஞ்சுட்டு, அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும், 180 மைனஸ் b/2 மைனஸ் c/2ன்னு இருக்குமா. ஸோ 180 மைனஸை காமனாக எடுத்துட்டேன். ஸோ b/2 ப்ளஸ் c/2ன்னு எழுதியிருக்கேன். அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும், 180 மைனஸ் b/2 ப்ளஸ் c/2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த b/2 பை c/2 b/2 ப்ளஸ் c/2 அப்படிங்கிறத நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எனக்கு தேவையான மாதிரி கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரேன் பாருங்கள். அது சைடில் இதில் சின்ஸ் சொல்லி எழுதியிருக்கேன். ஓகேவா, சின்ஸ் சொல்லி எழுதியிருக்கேன். நம்மளுக்கு இன்னொன்று என்ன தெரியும், ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180. இப்போ நான் இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது ஒரு பி, இது ஒரு ஏ, இது ஒரு சி, இதான 3 ஆங்கிளாக எடுத்திருக்கோம். ஸோ அந்த 3 ஆங்கிள் என்னதுலாம் ஏ பி சி, அந்த 3 ஆங்கிளையும் சம் பண்ணால் எனக்கு 180ங்கிறது வரணும். கரெக்டாக. ஸோ 180ங்கிறது போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன், அதாவது இந்த ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா, இது ஃபுல்லாகவே 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வந்துடும், a/2 ப்ளஸ் b/2 ப்ளஸ் c/2 ஈக்குவல் டு 180/2. 180/2 ஈக்குவல் டு 90. ஸோ எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இதில் இருந்து எனக்கு தேவையானது என்னது, b/2 ப்ளஸ் c/2 தான் தேவைப்படுது. ஸோ b/2 ப்ளஸ் c/2ங்கிறது எடுத்துக்கிட்டேன். அப்போ இந்த a/2ங்கிறது இங்கோடி போயிடும், மைனஸில் போயிடும். அப்போ 90 மைனஸ் a/2ன்னு இருக்கும். அப்போ இதில் என்ன எழுதிடலாம், b/2 ப்ளஸ் c/2க்கு பதிலாக என்ன போட்டுடலாம், 90 மைனஸ் a/2 அப்படிங்கிறத போட்டுடலாம். எப்படி கொண்டு வந்திருக்கேங்கிறத இங்கே க்ளீனாக சொல்லியிருக்கேன். ஓகேவா, 90 மைனஸ் a/2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ 180 மைனஸ் 90 ப்ளஸ் a/2ன்னு வருமா, 180ல் 90 கழிச்சா 90. அப்போ ஆங்கிள் BOC ஈக்குவல் டு 90 ப்ளஸ் a/2ன்னு வந்திருக்கு. சிமிலர்லி இது 90 ப்ளஸ் b/2வாக இருக்கும், இது 90 ப்ளஸ் c/2வாக இருக்கும். ஸோ இந்த 3 வேல்யூவும் நம்ம லாமஸ் தியரத்திலேருந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஈக்குவேஷன் வச்சுருந்தோமா, அந்த ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்போ என்ன வரும், p/sin BOCன்னு இருக்குமா. ஸோ BOCக்கு பதிலாக அந்த வேல்யூ போட்டிருக்கேன். அதே மாதிரி 3 வேல்யூ போட்டால் எனக்கு இப்படி வரும். இந்த ரிசல்ட்டு ரொம்ப முக்கியமான ரிசல்ட். என்ன அப்படின்னா sin 90 ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா. நம்ம ஏற்கனவே ஸ்கூல்ஸில் படித்தது தான். ஸோ sin 90 ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா அப்படிங்கிறது இந்த ரிசல்ட். ஓகே, இந்த ரிசல்ட்டையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ sin 90 ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டாவா, இங்கே sin 90 ப்ளஸ் a/2ங்கிறது இருக்குது. அப்போ sin 90 ப்ளஸ் a/2 ஈக்குவல் டு காஸ் a/2. ஸோ காஸ் a/2 போட்டிருக்கேன். சிமிலர்லி இங்கே காஸ் b/2 வரும், இங்கே காஸ் c/2 வரும். இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு. ஓகேவா, நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோன்னு பாருங்கள். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் என்ன அப்படின்னா, இந்த சின்ஸ் நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். மற்ற எல்லாமே உங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த ரிசல்ட் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா, இந்த சின்ன ட்ரையாங்கிள், எனக்கு தேவையான ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு ரிசல்ட் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு டைம், அதாவது 20 நிமிஷம் ஆகிட்டு, அதனால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்ட் 2 அப்படிங்கிற இதில் வீடியோவாக போடுறேன். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இது மொத்தமாக ஒரு பிடிஎஃபாக நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். இது வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. ஸோ அதையும் மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க.